ஹாய் நண்பா, வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுட்ருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற புதிய சிலபஸ் படி பார்க்கும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, புக் பேக் கொஷின் தான் தேவைப்படுதுங்க. அதாவது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சொல்லுக்கான பொருள் என்ன, இதை தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம டெப்த்தாலாம் படிக்க தேவையில்லை. இருந்தாலும் அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஹைலைட்டான கண்டென்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ண போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் டைமில் பிஸியாக படிச்சுட்டு இருப்பீங்க. பட் ரிவிஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்காது, டைமும் இருக்காது. ஸோ சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருக்கிற நேரத்தில் நம்முடைய வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தானே. அதாவது ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு, எல்லாமே மைண்டுக்கு கொண்டு வந்த மாதிரி ஆச்சு. ஸோ வீடியோவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? இரண்டாவது இயல் பகுதியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் எதை ஃபஸ்ட்டு இளங்கோவடிகள் வாழ்த்துறாரு, இதுதான் முக்கியம். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துறது திங்கள். திங்கள் அப்படின்னா நிலவு, அதாவது சந்திரனுங்க. ஃபஸ்ட்டு சந்திரனை தான் வாழ்த்துறாரு. அதற்கடுத்த பாட்டில் வந்து சூரியன், அதற்கடுத்தது மலை. ஸோ இந்த ஆர்டர் முக்கியம். நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, சூரியனை தான் எல்லாருமே முதன்மையாக பேசுவாங்க. ஸோ சூரியனை தான் வந்து இவர் பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம படிச்சிருந்தாலுமே நம்ம மைண்ட் என்ன தோணும், இவர் வந்து சூரியனை தான் பாடியிருப்பாருன்னு தோணும். ஆனால் உண்மையில் அவர் திங்கள், அதாவது ஃபஸ்ட்டு நிலவை தான் பாராட்டுறாரு, அதுக்கு அடுத்து சூரியனை பாராட்டுறாரு, அதற்கு அடுத்து மலையை பாராட்டுறாரு. இந்த ஆர்டர் முக்கியம். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். அடுத்து இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள்னா நிலவு, தெரிஞ்சது தான். கொங்கு அப்படின்னா மகரந்தம், இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க, கேட்டிருக்காங்க. கொங்குன்னா மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல், இது தெரிஞ்சது தான். திகிரினா ஆணை சக்கரம், இதை கேட்கலாம். அடுத்து மேருனா இமயமலை. ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லாவே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லைங்க. நாம நீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை, இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த 4 சொல்லும் பொருளையும் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து நூல்வெளியில் வந்து முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். சிலப்பதிகாரத்திலிருந்து இளங்கோவடிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவர் எந்த மரபை சார்ந்தவர், இதை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் சேர மரபை சார்ந்தவர். சரி, இவர் சேர மரபை சார்ந்தவர்னு எப்படி நமக்கு தெரியுது? அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகார பதிகம், சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற பதிகத்தில் சொல்லியிருக்காங்க இவர் சேர மரபை சார்ந்தவர் அப்படின்ட்டு. இவருடைய காலம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு, இதுதான் அவருடைய குறிப்பு. அடுத்து நூல் குறிப்பு. நூல் குறிப்புன்னா சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று, தமிழுடைய முதல் காப்பியம் நூல், இதை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க. இதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், இதை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படும். இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திங்கள், ஞாயிறு, மலை, இப்படி தான் இயற்கையை வாழ்த்துறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் முக்கியம். சரிங்களா? இவ்வளோ தான், ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இருக்கிற குரூப் 4 எக்ஸாமுக்கு இதுவே போதும். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு தேவையானது வந்து புக் பேக் கொஷின் தான் தேவை. ஸோ இதை மட்டும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கழுத்தில் சூடுவது என்ன? கழுத்தில் சூடுவது என்ன? விடை தார். தார்னா மாலை. இரண்டாவது கேள்வி, கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன் அப்படின்னா சூரியன், சூரியனுடைய மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கொங்கு கூட்டல் அலர், இதை சேர்த்து எழுதணும். விடை கொங்கலர். அவன் கூட்டல் அலி போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் அலி போல், இது ஆன்சர். சரிங்களா? இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸில் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதை தானே கேட்டிருக்காங்க, இதை தான் கொடுத்துருக்காங்க மெயினாக. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும்.
அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா காணி நிலம் அப்படி சொல்லிட்டு பாரதியாருடைய ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடங்கள், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா எல்லாருக்கும் தெரியும், உள்ளம். அடுத்து காணினா நில அளவை குறிக்கும் சொல். ஓகே. அடுத்து இவருடைய நூல் குறிப்பு. இவரை எங்கே கேட்கலான்னா, அதாவது ஜிகே பகுதியில் கேட்கலாம். சரிங்களா, தமிழ் பகுதியில் கேட்க சான்ஸ் கம்மி தான், ஜிகே பகுதியில் கேட்கலாம். சரி, பாரதியாரை பற்றி சொல்லணுன்னா இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருக்கு எட்டயபுரம் மன்னர் தான் பாரதிங்கிற பட்டம் கொடுத்தாரு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். அடுத்து இவர் பாடிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதை பாடியிருக்காரு. இங்கே இருக்கிற பாட்டு பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா காணி நிலம் அப்படிங்கிற இந்த பாட்டானது பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதை கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்து புக் பேக் கொஷினுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதனை குறிக்கும் சொல் என்ன? கிணறு என்பதனை குறிக்கும் சொல் என்ன? கேணி. சித்தம் என்பதன் பொருள் என்ன? விடை உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். இச்சு புதுசாக உருவாகுங்க. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா கூட்டல் ஒளி. விடை நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முத்துச்சுடர் போல நில ஒளி வேணும், தூய நிறத்தில் மாடங்கள் வேணும், சித்தம் மகிழ தென்றல் வேணும். இதான் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறகின் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பறவைகள் வலசை போவதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு தேவையானதை மட்டும் பார்ப்போம். இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நீர்வாழ் பறவைகளே பெரிதும் வலசை போகின்றன. சரி, வலசை எப்படி போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு நோக்கி போகுது, மேற்கு பக்கத்திலிருந்து கிழக்கு நோக்கி போகுது. அவ்வளோதான். சரிங்களா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். அடுத்து வேறு என்ன இருக்குது? வேறு இங்கே ஒரு பாக்ஸ் கரண்ட் இருக்குது பாருங்கள். கப்பல் பறவைங்கிறத கொடுத்துருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் கூட பறக்குங்களாம். இதுக்கு கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை இப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. இதை கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் என்பவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டில் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ட்டு பறவைகள் வலசை போனதை பற்றி சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து சிட்டுக்குருவியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது சிட்டுக்குருவி வாழாத பகுதி துருவ பகுதி. துருவ பகுதியில் மட்டும் வாழாது, இமயமலை பகுதியில் கூட வாழும். அதுவும் குறிப்பாக இமயமலை பகுதியில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழுங்களாம். அடுத்து வேறு என்ன இருக்குது? இங்கே ஒரு பாக்ஸ் கண்டு பாருங்கள். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி இப்படி பேர் வச்சுருக்காரு. இந்த நூல் பேரை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இவரை இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி இப்படி பாடியவர் மகாகவி பாரதியார். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், ஆர்டிகாலான்னு ஒரு பறவை இருக்குது. உலகத்திலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜின்னு பேர். இதை கலைச்சொல் அறிக அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. இதை கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு கூற்று இருக்குது பாருங்கள். இதை சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இப்படி சொன்னவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெட்பம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பவெட்பம். இதை பிரித்து எழுதுனா தட்பம் கூட்டல் வெப்பம் இப்படி வரும். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேதி உரங்கள். விடை வேதி கூட்டல் உரங்கள். மூன்றாவது கேள்வி. தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை கூட்டல் இறங்கும். இதை சேர்த்து எழுதுனா தரை இறங்கும் அப்படிங்கிறது வரும். அடுத்து நாலாவது கேள்வி. வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழி கூட்டல் தடம் வழித்தடம். இது புதுசாக உருவாகுங்க. ஐந்தாவது கேள்வி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன?
விடை துருவ பகுதியில் வாழாது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வியை பாருங்கள். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்ன? இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆர்டிக் ஆலா 22,000 கிலோமீட்டர் தூரம் பறக்கும். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணம் உள்ள ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள். இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. இதுதான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மரங்களை வளர்த்து இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க பாருங்கள். எதை காப்போம்? உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இங்கே எது வரும்னா மரங்களை வளர்த்து இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இப்படி தான் வரும். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை தற்பொழுது அதிகமாகிருக்குங்க, மிகுந்துள்ளது. தற்பொழுது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை தான் குறைந்துள்ளது. ஸோ அடுத்தது பார்த்துக்கோங்க. கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம். இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில புதினம். த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஒரு ஆங்கில புதினம். இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புதினத்துக்கு 1954 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த புதினத்துக்கு வாங்கியிருக்காங்க. யார் எழுதுனாங்க, எந்த ஆண்டு நோபல் பரிசு வாங்கினாங்க, இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும். அடுத்து இந்த கதையில் பார்த்திங்கன்னா மெயினாக 2 கேரக்டர் வரும். ஒரு கேரக்டர் சாண்டியாகோ, இன்னொருத்தர் மனோலின். மனோலின் அப்படிங்கிற சின்ன பையன் பார்த்திங்கன்னா முதல் 40 நாள் அவர் கூட இருப்பான். 84 நாள் மீன் கிடைக்காது. 85வது நாள் அவர் மீனை பிடிக்க போராடுவார். இதான் கதை. சரிங்களா? இந்த கதையெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருங்க பார்த்துடலாம். அடுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண பகுதியை ஜஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள். எழுத்துக்களுடைய டைப்பை கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. 30 எழுத்து முதல் எழுத்துக்கள். ஏன்னா பிற எழுத்துக்கள் உருவாக காரணமே இதுதான். அடுத்து சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்படி சார்பெழுத்து 10 வகைப்படும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்து. இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ என்பது கா என்று மாறும். இதுதான் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து பொறுத்த வரைக்கும் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்து இருக்கும். கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும். அடுத்து ஆயுதம். ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. தனித்த வடிவம் பெற்றதுன்னு கேட்கலாம். ஆயுத எழுத்து இதை முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க, தனிநிலைன்னு சொல்லுவாங்க, அகேனம்னு சொல்லுவாங்க. இதையும் கேட்கலாம். 2வது ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. இதை கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் எழுத்துக்களில் நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது எதுன்னு கேட்கலாம். விடை ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எப்படி வரும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், அதுக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும். அப்படி தான் ஆயுத எழுத்து வரும். ஆயுத எழுத்து தனித்து வராது. இது சார்பு எழுத்தில் வரும். சரிங்களா? ஜஸ்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கெல்லாம் தேவையில்லை, இதை விட்டுருங்க. அடுத்து அப்படியே பார்த்துட்டு போவோம். இங்கே பாருங்கள். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். இங்கே எந்த பறவை வரும்னு கேட்பாங்க. எந்த பறவை வரும்? விடை இந்த பறவை தான் வரும். இந்த பறவை என்பது கடலை குறிக்கும். இந்த பறவை என்பது வானத்தில் பறக்கிற பறவையை குறிக்கும். சரிங்களா? மாற்றி போட்டக்கூடாது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக இதுதான் வரும். இந்த உரை ஆற்றினார். இந்த உரைனா அது கவர். சரிங்களா? அப்போ இந்த உரை தான் வரும். 3வது கேள்வி. முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். 2 சொல்லி பணி வந்தால் குளிரை குறிக்கும். 3 சொல்லி பணினா வேலையை குறிக்கும். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை இந்த அழைத்தாள். இந்த அழைத்தாள் என்பது கூப்பிட்டால் அர்த்தம். இந்த அழைத்தாள் என்பது அலை கழிக்கிறது. சரிங்களா? ஸோ இது வராது. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் என்பதன் வேறு பெயர். புல்லுன்னா பறவை. அடுத்து பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் சொல்லுவாங்க. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். சரிங்களா? இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். இதுதான் கொடுத்துருக்காங்க. கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், வலசை போதல்னா மைக்ரேஷன், தட்பவெப்ப நிலைனா கிளைமேட், புகலிடம்னா சாங்சுவரி,
வானிலைனா வெதர், புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைச்சொல் அறிக்கை இதை கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா திருக்குறளை கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் 20 அதிகாரத்தை கேட்பாங்க. சரிங்களா? 20 அதிகாரத்தை மட்டும் நம்ம படித்தா போதும். பட் இங்கே நமக்கு தேவையானது எதுவும் இல்லை. இங்கே நூல்வெளியை மட்டும் நம்ம படித்தா போதும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், வான்புகழ் கொண்ட வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், இப்படியெல்லாம் அழைக்கப்படுறாரு. இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவாக இருக்குது. 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 133 அதிகாரம் இருக்குது. 1330 குறள் இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, திருக்குறளில் சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற பழமொழியும் இருக்குது. திருக்குறளுக்கு வேறு பெயரும் இருக்குது பாருங்கள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்லாம் பல பெயர்கள் இருக்குது. 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே கேள்வி பதிலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சொல் பேசுதல். அடுத்து இங்கே திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இனிய உளவாக இன்னாத குறள், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எல்லாம் உரியர் பிறருக்கு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அந்த போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் தங்கப்பதக்கத்தை வென்றார். ஸோ இந்த கதையை வச்சு ஒரு திருக்குறள் வர மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு பொருத்தமான திருக்குறள்னால் இதுதான் கரெக்டு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது இயலை நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு சும்மா என்னன்னு கேளுங்க. சரிங்களா? இப்போ நிறைய பாடங்களை நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ரிவிஷன் பண்ண டைம் பத்தாது. ஸோ ஜஸ்ட்டு நம்முடைய வீடியோவை போட்டு அப்பப்போ கேளுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.